நடுவர் அவர்களே, ஒரு சொல்லால் ஒரு காவியம் படைக்க முடியுமா? முடியும். ஒரு சொல்லால் ஆன காவியம் அம்மா என்பது. ஒரு சொல்லால் வரலாறு படைக்க முடியுமா? முடியும். ஒரு சொல்லால் ஆன வரலாறு அப்பா என்பது. இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறக்கின்ற வரலாற்று காவியம் நம்முடைய பிள்ளைகள். இந்த வரலாற்று காவியங்களை போய் கண்டிப்போட காட்ட முடியுமா? எங்க பிள்ளைங்க நல்லா வளர முடியும்? நடுவர் அவர்களே, கனி இருக்கிற மரத்தை தேடித்தான் பறவைகள் வரும். அதே போல கனிவு இருக்கின்ற பெரியவர்களிடம்தான் பிள்ளைகள் வந்து சேர்வார்கள் என்பதுதான் உண்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகளை எத்தனை பேர் அன்போட பேர் சொல்லி கூப்பிடுறோம்? பல பேருக்கு வீட்டுல பேர் சொல்லி கூப்பிடுறதே கிடையாது. பிள்ளைய நிக்நேம் வச்சா பரவாயில்லைங்க, அது கூட செல்லமா போயிடும். பல பேர் பிள்ளைகளை பேர் சொல்லி கூப்பிடுறது கூட கிடையாது. கண்டிப்பா வளர்க்குறாங்களாம். எதிரணியில உள்ள மாதிரியே பள்ளிக்கூடத்துல குடும்பம் நடத்துறோமா இல்ல மிலிட்டரி ஆபீஸ் நடத்துறோமா? கண்டிப்பா நடத்துறதுக்கு பல பேர் பிள்ளைய பிரியமா கனிவா வளர்க்கறதே கிடையாதுங்க. இப்ப வீட்டுல ஒரு பிள்ளை, ஒரு அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் ஹால்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பையன் வெளியே இருந்து ஒரு பந்தை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டே வீட்டுக்குள்ள வரான். உடனே நண்பர் கேட்டார், இவங்க பையனா பேர் என்னன்னு கேட்டார். இவர் சொல்றார், பேரை சொல்லிருக்கலாம்ல ஒழுங்கா. அப்பா, இவனா? சனியே சார், எனக்குன்னு வந்து வாட்ச சனியன்னார். உள்ள இருந்து அந்த அம்மா சொல்லுது, ஏங்க அவன் பேரை கேட்டா ஏன் உங்க பேரை சொல்லிட்டு இருக்கீங்க? தேவையாங்க இது? இல்ல, இந்த மாதிரி லேடிஸ் செய்யறாங்க இருக்குல்ல. லேடிஸ் இப்படி தான் செய்யறாங்க. லேடிஸ் இல்ல, இவரையும் அப்படி சொல்லணும், பேரை சொல்லிருக்கலாம்ல. சனியனா? நடுவர் அவர்களே, பேர் சொல்வதற்கு தானே பிள்ளைகளை படைச்சிருக்கோம். அங்க போயிட்டு சனியனா, அதுல இன்னும் சில வீட்டுல பாருங்க, ஏன் எருமை பிள்ளைய பிள்ளையதான் பயந்துட கூடாதுல்ல. அதுல 2 பிள்ளைகள் இருந்துச்சுன்னு வைங்க, ரொம்ப விசேஷம். பெரிய எருமை, சின்ன எருமை. எங்க இருந்து அன்பு வரும் அந்த பிள்ளைகளுக்கு? இது நம்ம குடும்பம், நம்ம அம்மா அப்பான்னு ஆசை வருமா? அந்த கண்டிப்பை காட்டி காட்டியே பிள்ளைகளை வெறுப்படைய வைக்கிறார்கள். எவ்வளவு பரபரப்பான பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பதை விட முக்கியம் பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்குவது. எத்தனை பேர் நம்ம அப்படி பண்ணியிருக்கோம்? அது உட்கார்ந்து பேசுறது இல்ல. குழந்தை ஏதாவது பேசுறதுக்கு வரும், ஏதாவது சொல்றதுக்கு வரும், போய் உட்கார்ந்து படி, தொடன்னு பேசாத, ஓடு ஓடு ஓடு, விரட்டிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி அவன் முன்னேற முடியும் என்பதுதான் நாங்க கேட்கிறோம். சில பேர் ரொம்ப வருத்தப்படுவாங்க, என் பிள்ளைகள் ஒழுங்காவே பேசுறது இல்ல, எந்த நேரமும் வாயில கெட்ட வார்த்தையா வருது, ஒழுங்காவே பேச மாட்டேங்குதும்பாங்க. பெற்றோர்களே, ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நம் பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை. அவர்கள் பேசுவதெல்லாம் கேட்ட வார்த்தையாகத்தான் இருக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ள பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதே மாதிரிதான் நம்முடைய பிள்ளைகள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். அதனால் அவர்களுக்கு முன்மாதிரியாக கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களின் கடமையாக இருக்கிறது. நல்லா பாருங்களேன், கண்டிப்புன்னு அடிச்சோன்னு வைங்களேன், பிள்ளை ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோ, சின்ன குழந்தை தானே, தவறு செய்வது மனித இயல்பு. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு வரும்போது அடித்து திருத்துறது தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைகளை கண்டித்து தண்டனை கொடுப்பதை விட அவர்களின் தவறை உணரச் செய்வதுதான் முக்கியம். திரும்ப அந்த தப்பை செய்ய மாட்டான். கண்டிச்சோன்னு வைங்க, திரும்ப தெரியாம செய்ய ஆரம்பிப்பான். மகாத்மா காந்தி ரொம்ப அருமையா சத்திய சோதனையில் எழுதுவாரு, நான் என் நண்பர்களோடு சேர்ந்து சில தவறுகள் செய்தேன். நண்பர்கள்ல ஒருத்தன் தவறா வழிகாட்டி இருக்கான். நம்மெல்லாம் ஆங்கிலேயர்கள் மாதிரி பலமா இருக்கணும்னா அசைவம்லாம் சாப்பிட்டாதான் பலமாக இருக்க முடியும். ஆட்டுக்கறி சாப்பிடணும், அப்படி எல்லாம் அசைவத்தை சாப்பிட வச்சிருக்கான், தம் அடிக்க வச்சிருக்கான், புகைப்பிடிக்க வைத்திருக்கிறான். இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாமலேயே ஒரு சில நாள்ல நடந்தது. ஆனா காந்தியின் மனதுக்குள் அது ஒரு பெரிய போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது. நம்ம பெற்றோருக்கு தெரியாம தப்பு செய்யறமேன்னு நினைச்சாரு. பின்னால அவர் தந்தை உடல் நல குறைவோடு இருந்த போது தான் செய்த தவறுகளை ஒரு பேப்பர்ல எழுதி அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு கொடுத்தாரு. அவர் அவ்வளவு கஷ்டத்துல எழுந்திருச்சு உட்கார்ந்து அதை முழுசும் படிச்சாரு. இப்ப படிச்சு முடிச்சு நமக்கு அடி உள்ள போதுன்னு காந்தி நினைச்சாராம். ஆனா அவர் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் கீழே விழுந்தது. அப்பதான் காந்தி எழுதுறார், என் தந்தையின் பரிசுத்தமான ஒரு சொட்டு கண்ணீர் என் பாவங்களை கழுவியதுன்னு எழுதினாருங்க. தவறுகளை நாம் சுட்டிக்காட்டி திருத்த வேண்டுமே தவிர தண்டிப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. எப்போதுமே பாருங்களேன், சில வீட்டுல அப்பா எல்லாம் வரும்போதே ஆர்பி சௌத்ரி மாதிரியே வருது. ஆர்பி சௌத்ரினா சிவாஜி, தங்க பதக்கம் சிவாஜி, போலீஸ்காரர் மாதிரியே வருது உள்ள வரும்போது. நான் கூட சினிமா ப்ரொடியூசரா எஸ்பி சௌத்ரி, சாரி எஸ்பி சௌத்ரி அவர் மாதிரியே வருவார். இல்லம்மா, நீங்க சொன்னா எதை வேணாலும் சொல்லலாமா? ஆர்பி சௌத்ரி சினிமா படம் எடுத்தாளா? ஒரு எழுத்து தானங்க மாறி போச்சு, விட்டுருங்களேன். வாழ்க்கையே ஒரு எழுத்துல தானமா இருக்கு. எஸ்பி சௌத்ரி பேரை நான் சொல்லலைன்னு கோச்சிக்கிட்டீங்க, சொல்லுங்க. அவரு உள்ள வரும்போதே பிள்ளையை எவ்வளவு கடுமையாக நடத்தினாரு. அந்த படம் என்னாச்சு நமக்கு தெரியும். ஆனா கண்டிப்போடு இருக்கின்ற தந்தைகள், அப்பாங்கிற சிம்மாசனத்தை விட்டு இறங்காத தந்தைக்கு பிள்ளைகளின் இதயத்தில் ஒருபோதும் இடம் கிடையாது. இனிஷியல்ல மட்டும்தான் இடம், இனிஷியல்ல மட்டும்தான் இடம். வீட்டுல அப்பா பிள்ளைகளோட விளையாடி தோற்று அடி வாங்கி அழுவது போல நடித்து அப்படி விளையாடுகின்ற பிள்ளைகள் தான், விளையாடுகின்ற அப்பா தான் பிள்ளைகளின் இதயத்தில் இடம்பெற முடியும் இல்லையா? வீட்டுல பசங்க கிட்ட தோக்கணும், தோத்து விளையாடணுங்க. போகுது நம்ம பிள்ளை தானே. ஜெர்மனியே தோத்து போச்சு. ஆமா,
என்ன கெட்டு போச்சு? சாம்பியனே தோத்து போனார். அர்ஜென்டினா தோத்து போச்சு. அப்பா தோத்தாரு. தோத்தா என்ன? வீட்டுக்குள்ள அப்பாவும் பையனும் விளையாடிட்டு இருக்காங்க. பையன் பொம்மை துப்பாக்கி வச்சு அவரை சுடுறான். இவர் அங்கங்க ஓடிட்டு இருக்காரு, கொஞ்சம் கவனிக்கல. இந்த பையல் கோவம் வந்துட்டு நேரா அவ அம்மாட்ட போய் புகார் பண்ணான். அம்மா, நான் பல தடவை அப்பாவை சுட்டுக்கிட்டே இருக்கேன், அவர் சாகவே மாட்டேக்காருன்னா. அங்க இருந்து அவ அம்மா அங்க இருந்து வச்சு, யோ கொஞ்ச நேரம் தான் செத்து தொலைமே அவனுக்காக, அங்க செத்து விழணும். என்னம்மா இப்படி இருக்கீங்க? அதுக்கப்புறம் அந்த மனுஷன் எப்படிமா அந்த வீட்டுல இருப்பாரு? கொஞ்ச நேரம் நெஞ்ச பிடிச்ச மாதிரி விழுந்து எந்திரிச்சா என்னவா? அவன் கலகலன்னு சிரிப்பான்ல. குழந்தையின் சந்தோஷத்தை விட என்னங்க பெரிய முக்கியம்? அப்படி விளையாடி மகிழ்கின்ற பிள்ளைகளுக்கு தான் அப்பாவினுடைய பிள்ளைகளின் இதயத்தில் அப்பாவுக்கு இடம் இருக்கும். அதாவது அவர் சாவணும்ன்றீங்க. விளையாடுறதுக்கு நடிக்க கூட கூடாதா? நடுவர் அவர்களே, பிள்ளை கல்வி சிந்தனையாளர்கள் சொல்கிறார்கள், கல்வியாளர்கள் சொல்கிறார்கள், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற போது அடக்குமுறையை விட ஆர்வம் ஊட்டுவது அவசியம் என்று சொல்கிறார்கள். படிக்கிறதுல பிள்ளைகளுக்கு ஆர்வம் வரணும். அதனால தானே இப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்லி கொடுக்குறாங்க. பிளேவே மெத்தட் எல்லாம் வந்திருக்கு. ஆடி ஆடி சொல்லி கொடுக்கிறது. யார் ஆடுறது? டீச்சர் தான். ஏமா புது கட்டடமா? அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். சரி. அப்படி நடனம் ஆடி ஆடி விளையாடி விளையாடி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு முறைதான் வந்திருக்கிறது. ஆனா கல்வியில ஆர்வம் ஊட்டுவதை விட்டுவிட்டு அடக்குமுறை மட்டும் கையாண்டால் அது பிரச்சனையாகத்தான் ஆகும். ஒரு வீட்டுக்கு திடீர்னு திருட வந்துட்டான். ராத்திரி திருட வந்து வீட்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த வீட்டு சின்ன பையன் தூங்கிட்டு இருந்தவன் லேசா முழிச்சு பார்த்துட்டான். அவரை எந்திரிச்சானா அவன் பயந்துட்டான். ஏய் சத்தம் போடாத, சொல்லாதன்னா. இரு, நான் சொல்ல மாட்டேன், உனக்கு என்னென்ன எங்க இருக்குன்னு காட்டுறேன், எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆனா மறக்காம என் ஸ்கூல் பேக்கையும் சேர்த்து தூக்கிட்டு போகணும், அப்படின்னா நான் உனக்கு காட்டுறேங்கிறான். அவனுக்கு எவ்வளவு வெறுப்பு வந்திருக்கு படிப்புல, பள்ளிக்கூடத்து மேல. நடுவர் அவர்களே, கல்வியை ஆர்வம் வருவது போல அவனுக்கு நடத்த வேண்டுமே தவிர அடக்குமுறையை பிரவேசித்தால் பிள்ளைகள் சிறப்பாக வளர்வது என்பது தடைபடும். நல்ல வட மாநிலத்தில் ரொம்ப சிறப்பாக ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தான். ஆனால் அவன் ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்த சிறுவன். அவன் பள்ளிக்கூடத்துக்கு வருகின்ற போது அவன் ஒடுக்கப்பட்ட இனம், தாழ்த்தப்பட்ட இனம் என்று பள்ளியில் உள்ள மாணவர்களும் மற்றவர்களும் அவனை அவமானப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். மொத்தமா இருக்கிற பானையில் அவனை தண்ணி கூட குடிக்க விடல. அவர்களோடு சேர்ந்து மரபெஞ்சில் அமர விடவில்லை. அவன் அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆசிரியர் கனிவோடு அவனை அரவணைத்தார், அன்போடு அவனுக்கு வழிகாட்டினார். கடைசியில் மிகப்பெரிய சட்ட மேதையாக மாறிய அந்த மாணவன் தன் ஆசிரியர் அம்பேத்கரின் பெயரையே தன் பெயராக மாற்றிக்கொண்டான் என்றால் அங்கே கனிவுதான் அந்த மாணவனை சிறப்பாக உருவாக்கி இருக்கிறது. இப்ப 2 நாளைக்கு முன்னால பார்க்கலையா, போன வாரம் திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து மாற்றலாகி போறேன்னு சொல்ற ஆசிரியர் பேரே பகவான் வச்சிருக்காங்க. ஆதி பகவான், குருவே தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கோம். பகவான் பேரே அவருக்கு. அவரை கட்டிக்கொண்டு மாணவர்கள் அழுத அழுகையை பார்த்தோம். அப்படி மாணவர்களுக்கு அவர் ஆசிரியராக இல்லாமல் ஒரு அண்ணனை போல இருந்து அவர்களுக்கு சமமாக அமர்ந்து சாப்பிட்டு அவர்களின் இன்ப துன்பங்களில் பங்கேற்று வாழ்ந்ததால் அவருக்காக கண்ணீர் சிந்தி அந்த மாணவர்களை பார்த்தோம். மாணவர்களை முன்னேற்றுவதற்கு பெரிதும் துணையாக இருக்கக்கூடியவது கண்டிப்பை விட, வழிநடத்துவதற்கு கண்டிப்பை விட கனிவுதான் முக்கியம். மாணவர்களை வழிநடத்துவதற்கு கம்பை எடுப்பதை விட அன்பை எடுங்கள், அவர்கள் உங்கள் பின்னால் வருவார்கள் என்று சொல்லி மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் வழிநடத்துவதற்கும் பெரிதும் தேவை கண்டிப்பை விட கனிவே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களை எல்லாம் பார்க்கும்போது, மலர்ந்து சிரிக்கிற உங்கள் முகத்தை பார்க்கின்ற போது நல்ல பூத்து குலுங்குகிற ஒரு பூந்தோட்டத்திற்குள்ளால வந்திருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வருது. என்னதான் பூந்தோட்டமாக இருந்தாலும் வேலி அமைத்து பாதுகாத்தால் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும். பூந்தோட்டத்திற்கு வேலி மாதிரி எங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பு. இதுக்கு முன்னாலே பேசிய பேராசிரியை ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. கண்டிப்பு கண்டிப்பு அப்படின்னு சொன்னா அடக்குமுறைன்னு சொன்னாங்க. அது அடக்குமுறை இல்லம்மா, ஊர் தூத்துக்குடி, அதனாலதான். ஓ, அதனால நீங்க அடக்குமுறையை பத்தி பேசலாம். அது அடக்கு, நிஜமாவே ஊர் தூத்துக்குடி தான். 13 பேரு தப்பிச்சிட்டாங்களா? இவங்க அன்னைக்கு போகல. இது ரொம்ப ஓவர். ஆனா இவங்க அங்க போயிருக்கணும். எதுக்கு? பட்டிமன்றத்தில் ஆள் குறையிறதுக்கா? நானே எதுக்குற ஆளை பிடிச்சி போட்டு. என்னமா வேகமா பேசுறீங்க? அது அடக்குமுறை இல்லம்மா. பிள்ளைகள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற கடமையும் அக்கறையும் நமக்கு இருக்கிறது. இத நீங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இத சொல்லி கொடுத்ததே எங்கள் மதுரையில் இருக்கிற கடவுள் தான். ஏன் தெரியுமா? கடவுளே வந்தார். அப்படி வருகிற போது கூட ஒரு தவறான ஒரு நீதியை சொல்லுகிற போது, பெண்ணின் கூந்தலுக்கு மனம் உண்டான்னு கேட்கும் போது, கடவுள் வந்த பிறகு கூட நக்கீரன் என்று சொல்லக்கூடிய தமிழ் புலவன் சொன்னான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னான். அன்னைக்கு ஆரம்பிச்சது பட்டிமன்றம். ஆமா, முதல் பட்டிமன்றம் அதானே.
பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையாங்கிறது தான் முதல் பட்டிமன்றம். இப்ப பட்டிமன்றம் வச்சா பெண்களுக்கு கூந்தல் இருக்குதா இல்லையான்னு வைக்க வேண்டிய சூழல் வரும். அதுதான் சூழல். நீங்க அடக்குமுறை இல்லமா, தப்பை சுட்டிக்காட்டக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. நீங்க என்ன சொல்றீங்க? பட்டை தீட்டுகிற வைரம் மட்டும்தான் ஜொலிக்கும், அதை போல கண்டிப்போடு வளர்க்கிற பிள்ளைகள் மட்டும்தான் ஜெயிக்கும். நீங்க அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க, ஆசிரியர்கள் கண்டிக்கிறாங்க, அது அடக்குமுறைன்னு சொல்றீங்கல்ல? இல்ல, அதிகமான அன்போடு அக்கறையோடு ஒரு பாதுகாப்போடு செய்யக்கூடிய விஷயம். என்ன தெரியுமா? இத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்க, இத்தனை பிள்ளைகள் பள்ளி விட்டு போகும்போது இந்த பிள்ளையினுடைய அம்மா வெளியே நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இத்தனை பிள்ளைகள் சீருடையில் வருகிற போதும் அத்தனை பிள்ளைகளிலும் தன் பிள்ளை யார் என்பதை தூரத்தில் இருந்தே அடையாளம் கண்டுகொள்பவள் தாய். அத்தனை பிள்ளையையும் தன் பிள்ளையாக நினைத்து பாசம் காட்டுவது ஆசிரியர்கள். அவர்கள் எப்படி தப்பு பண்ணுவாங்க? அவர்கள் செய்வதை அடக்குமுறை நீங்க எப்படி சொல்ல முடியும்? பூனை இருக்குல்ல, நம்ம வீட்டுல பூனை இருக்கு. பூனையினுடைய பல்லு ரொம்ப கூர்மையா இருக்குங்க. ஆனால் அதே கூர்மையான பல்லால குட்டியை அப்படியே தூக்கும். அது பஞ்சு மாதிரி அந்த குட்டிக்கு இருக்கும். நான் என்ன சொல்றேன்? பூனை நம்மை கடித்தால் அது பாய்சன், அதே பூனை தன் குட்டியை கடித்தால் அது அங்க பாசம். அப்ப பாருங்க, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கண்டிப்பது எப்படி? இன்று இருக்கிற காலகட்டத்தில் கண்டிக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் அனைவருக்கும் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த சூழல் இன்றைக்கு இல்லங்க. மாணவர்கள் விளையாட்டா இருக்கிறான். அவங்க வீட்டுல பூனை இல்லையா, வளர்த்துட்டா போச்சு. என்ன தெரியுமா? நான் வகுப்பறையில நாங்க அனுபவிக்கிறதுங்க. ஆசிரியரா இருக்கிறேன். இந்த ஆண்டு பள்ளிக்கூடம் ஜூன் 1ஆம் தேதி திறந்துச்சு. திறந்த அன்றைக்கு நான் ஒரு கனிவோட இருக்கணும். ஏன்னா அவங்க பேச்சு நான் ரொம்ப கேட்டிருக்கேன். அவங்க சொல்றதை கேட்டுட்டு அன்போட பசங்கள்ட்ட பாடம் நடத்தணும், அவன் விருப்பப்படி நடத்துவோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. முதல் நாள் முதல் வகுப்புல போய் நின்னுட்டு கேட்டேன், பள்ளிக்கூடம் எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டேன். ஒரு மாணவன் எந்திரிச்சு சொன்னா, அது மூடி இருந்தா ரொம்ப பிடிக்கும்னா. பள்ளிக்கூடம் திறந்த அன்னைக்கு பக்கத்துல இருந்தவன் சொன்னா, அது மூடியே இருந்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லடான்னா, அந்த இல்லடான்னு சொன்னது யார சொன்னான்னு எனக்கு விளங்கல. அவன் பக்கத்துல, அதுக்கப்புறமா அவங்களுக்கு நீங்க பாடம் சொல்லி வேற வழி இல்லங்க. பக்கத்துல இருந்த அவன் ஃப்ரெண்ட சொன்னானா, அவன் ஃப்ரெண்ட்ல நின்ன வாத்தியார் என்ன சொன்னானான்னு எனக்கு விளங்கல. இன்றைக்கு இருக்கிற சூழல் அப்படி இருக்குங்க. ஆனால் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இருந்தால் அழகாக இருக்கும். நம்ம வரும்போது இந்த பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் பேண்ட் வாசிச்சாங்க பாருங்க, ரொம்ப அருமையா இருந்து. எல்லாம் ஒரு கை தட்டுங்க பாப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் தெரியுமா? மாணவர்களை எப்படி தயார்படுத்துறதுங்கிறது நாங்க படுற வேதனை எங்களுக்கு தான் தெரியும். அப்படி நேர்த்தியா எத்தனை நாட்கள் இந்த ஆசிரியர் பெருமக்களும் நிர்வாகிகளும் இவர்களை தயார்படுத்தி இருப்பார்கள். அப்ப கட்டுப்பாட்டோட்டும் கண்டிப்போடு கூடிய ஒழுக்கத்தோடும் தயார்படுத்தினால் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும், அவனுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அதைத்தான் நாங்க சொல்ல வந்தா, நீங்க என்னென்னமோ பிள்ளைய எருமைன்னு அப்பா திட்டுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. நாங்க பிள்ளைய என்னைக்குமே திட்டுறது இல்லைங்க. வீட்டம்மாவை திட்ட முடியாது, அதனால பிள்ளைய திட்டுறது மாதிரி நாங்க அதெல்லாம் ஒரு உள்குத்து வச்சு தான் பேசுவோம். இதெல்லாம் சாடா பேசுறது, சாடா பேசுறது. நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதோட என்ன ஒண்ணு, அடித்து திருத்துவது தவறு, அடித்து திருத்துவது சரின்னு நான் அந்த மேடையில அடித்து சொல்றேன். ஏன்னா நான் அதுக்கு சாட்சி நான் தாங்க. யாரையா அடிக்க போறீங்க? ஒன்னும் சொல்லல, மேடையில அடிச்சு சொல்றேன். நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் கேளுங்க. நான் 10வது படிக்கும்போது முதல் மாதம், ஒவ்வொரு மாதமும் ரேங்க் கார்டு கொடுப்பாங்க, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். முதல் மாதம் ஆங்கிலம், நான் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக். இப்போ எப்படின்னு கேட்காதீங்க, ரொம்ப வீக். வீக்கான ஆளுகள் இங்கிலீஷ் வாத்தியார். ஆமா, அதுதான் எப்படி ஆனேன்னு சொல்ல வர்றேன். முதல் மாதம் மற்ற பாடத்துக்கெல்லாம் நல்ல மதிப்பெண் வாங்கியிருந்தேன், இங்கிலீஷுக்கு மட்டும் 15 மார்க். எங்க அப்பாட்ட கொண்டு காட்ட முடியாது, நான் ஒரு ரொம்ப புத்திசாலி. நான் என்ன பண்ணேன், இந்த 15ங்கிறத அந்த 1 இருக்க பக்கத்துல ஒரு கோடை போட்டா 75 ஆயிடுச்சு. 75ஓட கொண்டு எங்க அப்பாட்ட கொடுத்தேன். அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டார். நம்ம புள்ள 75 இங்கிலீஷ் எடுத்திருக்கானான்னு. ஏன்னா இருக்காதேன்னு அவருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா என்ன பத்தி அவருக்கு நல்லா தெரியும். நம்ம பையன் எப்படி இங்கிலீஷ்ல அப்படின்ட்டு டோட்டல பார்த்தாரு. நான் என்ன பண்ணேன், மார்க்க திருத்தினவன் டோட்டல்ல திருத்தாம விட்டுட்டேன். முன்ன பின்ன தப்பு பண்ணிருந்தா தானே. அதுதானங்க, நான் ரொம்ப வெள்ளந்தியானவங்க, ரொம்ப நல்லவன் அப்படின்னு நானே சொல்றேன். வேற யாரும் சொல்றது இல்ல. திருத்திட்டேன். என்ன பண்ணார் தெரியுமா? எங்க அப்பா ஒரு பெரிய பெரம்பெடுத்து அடின்னு அடிச்சார். நாம் நிஜமாவே என் அப்பாவின் மீது நன்றியோடு நான் சொல்லுகிறேன். அன்று எங்கள் அப்பா அடித்த அடி, ஒவ்வொரு அடியும் என்னுடைய முன்னேற்றத்திற்கான படிகளாக மாறியது. பெரியோர்களே, படிகளாக மாறியது. MA MPhil ஆங்கிலம் படித்து இன்று ஆங்கில ஆசிரியராக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பள்ளியில் கையெழுத்திடுகிற போது நன்றியோடு என் தந்தையை வணங்கிவிட்டு தான் கையெழுத்து போடுகிறேன். அன்று மட்டும் அவர் அடிக்கவில்லை என்றால் இந்த மேடையில் நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா எரும மாடு வாங்கி தரதுக்கு தயாரா இருந்தார். வேற வழியே இல்ல. அது திட்டுறது இல்ல, வாங்கியே விட்டுறது. அதான விஷயம். சும்மா இருந்துட்டு திட்டுறத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்கம்மா. கண்டிப்பது என்பது அவர்களை நல்வழிப்படுத்துவது. மாணவர்கள் இன்றைக்கு விளையாட்டாக இருக்கிறார்கள், எதையுமே விளையாட்டா இருக்கா. நான் 12வது வகுப்புக்கு பாடம் நடத்துறேன். கடந்த மார்ச் மாதம் தேர்வு நடக்கும் போது தேர்வுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லணும். தேர்வறையில எப்படி நடந்துக்கணும்னு.
அப்ப என்னன்னா 12ஆம் வகுப்புக்கு மாணவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா தேர்வு அறையில 3 மணி நேரம் 3 மணி நேரம் தேர்வு எழுதிட்டு வந்து சொல்லுவான் ஒரு 4 கேள்வியை விட்டுட்டேன்னு சொல்லுவான். அதனால என்ன பண்ண, அதுக்கு அறிவுரை சொல்றதுக்காக சொன்னேன், டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியம். நீ 3 மணி நேரத்தை சரியா பிரிச்சுக்கணும். முதல் 1 மணி நேரத்துல 10 மார்க் கேள்வியா எழுது, ரெண்டாவது 1 மணி நேரத்துல 5 மார்க் கேள்வியா எழுது, அடுத்து வர்ற 1 மணி நேரத்தை 2ஆ பிரிச்சு முதல் அரை மணி நேரத்தை 2 மார்க் கேள்வியா எழுது, கடைசியா வர்ற அரை மணி நேரத்துல 1 வேர்டுங்கிற 1 மார்க் கேள்வியை எழுது அப்படின்னு சொல்லிச்சு. சந்தேகம் இருந்தா கேளுப்பான்னு ஒரு மாணவன் எந்திரிச்சு கேட்டா 3 மணி நேரமும் கேள்வியாவே எழுதுனா பதில் எப்ப எழுதுறதுன்னு கேட்டான். சில நேரங்களில் நாம் செய்கிற அறிவுரைகளை கூட அவன் சரியாக எடுத்துக்கொள்வதில்லை. நடுவர் அவர்களே ஒன்னு சொல்றேன், ஒரு 2 விஷயத்தை சொல்லிடுறேன். என்னன்னா, நம்ம சில நேரங்கள் அவன் சின்ன சின்ன தப்பு செய்வான் பாருங்க. சின்ன சின்ன தப்பு செய்கிற போது கண்டித்து திருத்தினால் அவன் பெரிய ஆளாக வருவான். இல்லை, சின்ன சின்ன தவறுகளை கண்டிக்காமல் விட்டுவிட்டால் அவன் மிகப்பெரிய குற்றவாளியாக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இன்றைய சமூகத்தினுடைய அவலம். ஒரு உதாரணம் சொல்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு அரசு ஆரம்ப பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுவன் பள்ளிக்கூடம் விட்டு சாயந்தரம் போகும்போது வருகிற வழியில் ஒரு மாந்தோப்புக்குள்ளால போன அந்த சின்ன சிறுவன் 2 மாங்காயை திருடிக்கிட்டு வெளியே வரும்போது காவலாளி பார்த்துட்டார். காவலாளி துரத்துறார். வேகமா ஓடி வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுல போய் அம்மாட்ட சொன்னா, அம்மா மாங்காயை திருடினதை காவலாளி துரத்துனார், ஆனா அவருக்கு பிடி கொடுக்காம வேகமா ஓடி வந்துட்டேன், நான் எவ்வளவு திறமசாலி பாத்தியான்னு சிரிச்சான். சிரிச்ச உடனே அம்மா சொன்னா, இது யார் மாங்கா? நம்ம மாங்காவா? ஏன் எடுத்த? ஒண்ணு பண்ணு, அடுத்தவர்களுடைய பொருளுக்கு நீ என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது. அவங்களா தந்தாலும் வாங்க கூடாது. இல்லை, ஒருவேளை நீயாக தெரியாமலும் எடுக்க கூடாது. போ, உடனே கொண்டு அந்த மாங்காயை எடுத்த இடத்துல போட்டுட்டு வானா. திரும்பவும் அந்த சிறுவன் ஓடினான். அப்படி ஓடிய சிறுவன் தான் நேர்மையான IAS அதிகாரி என்றவுடன் நம் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகாயம் IAS அவர்கள். கண்டித்து திருத்தினால் அவன் ஒன்றோடு வருவான். நடுவர் அவர்களே, பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒவ்வொரு நாளும் அல்லது வாரத்துல ஒரு நாளாவது நீங்கள் உங்கள் பிள்ளைகளினுடைய புத்தக பையை சோதனை போடுங்க. அளவுக்கு அதிகமா பணம் இருந்தா இது எந்த பணம்னு கேளுங்க. நம்ம பாக்கெட்ல கூட அவன் கொடுத்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு, இது எப்படி வந்ததுன்னு கேளுங்க. நீங்கள் சோதனை போடுறீங்கன்னு பார்த்த உடனே அவன் சரியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். என்ன ஒண்ணு, பையனுக்கு செல்போன் இருந்துச்சுன்னா அதையும் அடிக்கடி சோதனை போடுங்க. லேப்டாப் இருந்துச்சுன்னா அதையும் சோதனை பண்ணுங்க. சில பேர் செய்வாங்க, என்ன தெரியுமா, என் பிள்ளை எப்படி வருவான், எதிர்காலம் நல்லா இருக்குமா, எப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்கறதுக்கு போவாங்க. தயவு செய்து நீங்க ஜாதகம் பார்க்க வேண்டாம். இந்த புத்தகப்பை, செல்போனு, லேப்டாப் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அவனுடைய முழு ஜாதகத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் என்ன ஒண்ணு, அவன் பிள்ளை என்ன பண்றான், விரும்பி கேட்கிறாங்கிறதுக்காக தயவு செய்து பைக் மட்டும் வாங்கி கொடுத்துறாதீங்க. எங்க தெருவுல நடந்த ஒரு சம்பவம், பிள்ளை விரும்பி கேட்கிறான்னு சொல்லி காலேஜுக்கு போற பையனுக்கு பர்த்டே கிஃப்டா 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்தார். நண்பர்களோடு ஊர் சுத்த போனவன் திரும்பி வரவே இல்லை. நான் ஒண்ணு கேட்கிறேன், அவன் தான் சின்ன பையன், ஆசைப்பட்டு கேட்கிறான்னா பெற்றோர்கள் நமக்கு புத்தி எங்க போச்சுன்னு கேட்கிறேன். கண்டித்து, உனக்கு இது தேவையில்லை, இப்போ உன்னால அந்த வேகமான பைக்கை ஓட்டுவதற்குரிய அந்த திறமையும் பொறுமையும் உங்ககிட்ட இல்லைன்னு கண்டித்து வைத்திருந்தால் அந்த தாய் அந்த பிள்ளையை இழந்திருக்க மாட்டாள். இதற்காகத்தான் நாங்க சொல்றோம், கண்டிப்பு என்பது பிள்ளைகளை கட்டுப்படுத்துவதற்கு இல்லை, அவர்களை பெருமைப்படுத்துவதற்கும் அவன் பெரியவராக வருவதற்கும் தான் காரணம். நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். துளையிடுகிறார்களே என்று சொல்லி ஒரு மூங்கில் உடைந்து போகாமல் இருந்ததால் தான் அது புல்லாங்குழலாக மாறுகிறது. உளியால் அடிக்கிறார்களே என்று சிதைந்து போகாத கல்தான் சிற்பமாக மாறி நம்மால் துதிக்கப்படுகிறது. நெருப்பில் இட்டு சுடுகிறார்களே என்று கரைந்து போகாத தங்கம் தான் ஆபரணமாக மாறுகிறது. எங்கள் பிள்ளைகளெல்லாம் தங்கம். இந்த தேசத்திற்கு ஆபரணமாக மாற வேண்டுமானால் கனிவை விட கனிவு என்பது செல்லம் கொடுத்து கெடுப்பது, கண்டிப்பு என்பது அவர்களை கட்டுப்படுத்தி திருத்துவது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை. நடுவர் அவர்களே, ஹரிகோபால் சார் ரொம்ப அழகா சிறப்பா பேசினார். ஏன்னா அவரே நிறைய பள்ளி நிறுவனங்களை நடத்தி வருவதால் அந்த பொறுப்புணர்வோடு ரொம்ப சிறப்பாக அவருடைய பேச்சு இன்னைக்கு அமைந்திருந்தது. அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனா அவர் ஒரு வார்த்தை கேட்டார், பகவான் மாதிரி எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் தானே இருக்கிறாருன்னு. ஆனா பகவான் மாதிரி ஒரு ஆசிரியர் எங்க ஊர்ல இருக்கிறார் சார். ஆமா, எங்க ஊர்ல இருக்கிறார், நான் பார்த்திருக்கிறேன். அவர் வேற யாரும் இல்ல, அவர் ராஜ்குமார் சார் தான். இவர் பைல்வான் மாதிரி இல்லாம இருக்காரு, பகவான்றீங்க. போன வாரம் சார் அவர் வகுப்பு மாணவர்கள் மாணவிகள்லாம் வாசல்ல உட்காந்து கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருந்தாங்க. 4 பையன் அப்படி உருண்டு அழுதுட்டு இருந்தான். ஏன்டா அப்படி அழுதுட்டு இருக்கீங்க? எங்க வாத்தியார் ராஜ்குமார் சார் 7 நாள் லீவ் போட்டு போயிட்டாருன்னு அழுதாங்க. 7 நாள் தானே லீவ் போட்டாரு, என்னமோ ஸ்கூலை விட்டே போன மாதிரி இப்படி அழுதுட்டு இருக்கீங்கன்னு. உடனே ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா, 7 நாள் லீவ் போட்டுட்டு 3ஆவது நாளே பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாருமா அப்படின்னு.
லீவை கேன்சல் பண்ணாரு. கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஏன்னா மாதிரி அவர் கண்டிப்பான ஆசிரியர். அதனாலதான் அந்த பிள்ளை அப்படி அழுதுருக்கு. இதுல வேற அவர் சொல்றாரு, வேலி பயிர்களை பாதுகாக்கும். உண்மைதான், வேலி பயிர்களை பாதுகாக்கும். ஆனா அளவுக்கு அதிகமான கண்டிப்பாக இருந்தால் வேலியே பயிரை மேய்ந்து விடுவது போல ஆகிவிடும். அந்த அளவுக்கு போக வேண்டாம் தான் சொல்றோம். கண்டிப்பு சில நேரங்களில் தண்டிப்பாக மாறி விடுகிறது. எங்க லாஸ்ட் பெஞ்ச் மாணவர்கள்னு ஒரு செட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மாப்பிள்ளை பெஞ்சுனே ஒரு பேரு. அவனை எதுக்கெடுத்தாலும் நோகடிச்சு எவ்வளவு இலக்காரமா பேச முடியுமா அசம்பந்தமாக்கி அவன் கொஞ்சம் உருப்படுறவனே உருப்படாம ஆக்குறோமா இல்லையா? கண்டிப்பு என்கிற பேர்ல நான் கேட்கிறேன், ஒரு பெற்றோருக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 4 பிள்ளைங்கள்ல எந்த குழந்தை கொஞ்சம் சத்து குறைவாக இருக்கிறதோ அந்த குழந்தையை பார்த்து பார்த்து வளர்ப்பார்கள். உங்க பிள்ளைகள்ல குறைவா படிக்கக்கூடிய பிள்ளைகள் தாங்க லாஸ்ட் பெஞ்ச் பிள்ளைகள். அவங்கள கொஞ்சம் நீங்க பார்த்து பார்த்து கனிவோட சொல்லி கொடுத்தா அவங்களும் முத பெஞ்ச் மாதிரி வந்துருவாங்களேன்னு நாங்க ஆசைப்படுறோம். இதெல்லாம் ஆசிரியர்கள் கவனத்துல வைங்க. ஆமா சார், ஆசிரியர்கள் என்பவர்கள் வெறும் சம்பளம் வாங்குறவங்க கிடையாது. ஆசிரியர்கள் என்பவர்கள் 2ஆம் பெற்றோர்கள் சார். ஏன்னா நம்ம பேருக்கு முன்னாடி போடுற எழுத்து நம்மளுடைய இனிஷியல் நம்ம பெற்றோர் தந்தது. பேருக்கு பின்னாடி போடுறோம் இல்லையா எழுத்து, நம்முடைய பட்டம் அது ஆசிரியர்கள் தந்தது. அப்ப நீங்களாம் எங்களுக்கு 2ஆம் பெற்றோர் தானே ஆசிரியர்கள்லாம். அப்ப கொஞ்சம் கனிவோட சொல்லி கொடுங்கன்னு சொல்றதுல என்னையா தப்பு? இந்த வரத்து வரீங்க 2 பேரும். பள்ளிக்கூடத்தை விட்டு எங்களை எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. நல்ல வேளை இவங்க எல்லாம் இருக்கும்போது நாங்க படிக்கல. படிச்சிருந்தா டிசியை கிழிச்சு கொடுத்து அனுப்பிடுவாங்க. பங்களாதேஷுக்கு அனுப்பியிருப்பாங்க. பயங்கரமா ராஜ்குமார் சார் அவர் மார்க்கு மாத்தி எழுதினார்ல. நானும் எனக்கு அந்த 1ஆம் கிளாஸ்ல நடந்த சம்பவம் இன்னும் மனசுக்குள்ள இருக்கு. முத போய் அப்பெல்லாம் ஸ்லேட்ல தானே இருக்கும். ஸ்லேட்ல ஏதோ கணக்கு போட சொன்னாங்க, என்னத்தையோ போட்டோம். 30ன்னு போட்டு கீழே ஒரு கோடு போட்டு 100ன்னு போட்டு ஒரு பெரிய வட்டம் போட்டு கொடுத்து விட்டுட்டாங்க. நான் ஆசை எங்க அம்மாட்ட ஓடி போய், அம்மா பாருங்க பாருங்க. எங்க அம்மா வாங்கி பார்த்து என்னதுனாங்க, அம்மா நான் 100க்கு 30 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் 30க்கு 100 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அப்பவுமே மாத்தி தான் பேசுறீங்க. இல்ல அப்ப எனக்கு தெரியல சார், எது பெருசு எது சிறுசுன்னு தெரியல. இல்ல அப்பவே பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. நான் எங்க அம்மாட்ட, நான் 30க்கு 100 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு. எங்க அம்மா வாங்கி பார்த்துட்டு இவங்க அப்பா மாதிரி எல்லாம் போட்டு வெளுக்கல, அப்படியே உட்காந்துட்டாங்க. நான் என்னம்மா நல்ல மார்க் தானே? இல்லம்மா நீ 100க்கு 30 மார்க் எடுத்திருக்கிற, நீ ஃபெயிலு அப்படின்னாங்க. நான் அப்படியே பார்த்தேன். அவங்க சொன்னாங்க கண் கலங்கி, நம்ம வீட்டுல நானும் படிக்கல அப்பாவும் படிக்கல, நீயாவது நல்லா படிச்சு ஒரு பெரிய லெவல் வரணும் தானே அம்மா ஆசைப்பட்டேன். நீ நிறைய மார்க் கூட எடுக்க வேண்டாம், ஆனா நீ தயவு செஞ்சு எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆயிரணும்னு எங்க அம்மா சொன்னாங்க சார். கடைசி வரைக்கும் ஒரு பாடத்துல கூட நான் ஃபெயில் ஆகல. அந்த கனிவுங்க, என்னைக்கு படிக்க உட்காந்தாலும் எங்க அம்மாவுடைய முகம் எனக்கு ஞாபகத்தில் வரும் என்றால் அந்த கனிவு தான் மனசுக்குள்ள நிற்கும். இன்னைக்கு எங்க தலைவர் ஒரு அழகா ஒரு அறிவுரை சொல்றார், உங்க பிள்ளைகளுடைய புத்தக பைகளை நீங்கள் சோதனை செய்யுங்களா. வெடிகுண்டாயா உள்ள வச்சுட்டு வந்திருக்காங்க. ஏர்போர்ட்ல சோதனை பண்ண தயவு செஞ்சு போலீஸா செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்திருப்பார் அதுக்கு முன்னாடி. தயவு செஞ்சு அதை மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. இவர் சொன்ன மாதிரி நீங்க போய் ராஜ்குமார்னு ஒரு சார் சொன்னார், உன் புத்தகத்தினால சோதனை பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அப்படி அவன் கண்ணுக்கு முன்னாடியே சோதனை பண்ணீங்கன்னு வைங்களேன், நாளைக்கு ரூபாயவோ அந்த விஷயங்களையோ வேற எங்கேயாவது ஒழிச்சு வைப்பான். அவ்வளவுதான், அதான் நடக்கும். சிம்பிள். இதை நோன்றாங்களா வேற எங்கேயாவது வைப்பான். ஆனா நீங்க எப்படி சொல்லணும் தெரியுமா, ஒரு சார் வந்தாரு, உங்க பிள்ளைங்களுடைய புத்தக பையெல்லாம் சோதனை செய்யுங்கன்னு சொன்னாரு, ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லடா தம்பி, நீ ஏன் புள்ள, நீ என்ன தப்பா பண்ணுவ, நானும் உனக்கு போலீஸா, நீ என்ன கைதியா, ஒரு நாள் நம்ம புத்தக பையன் சோதனை செய்ய மாட்டேன்னு சொல்லி பாருங்களேன். அவன் ஒருவேளை தவறு செய்து கொண்டு இருந்தால் கூட, ஐயோ எங்க அம்மா பையன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, இனிமே நான் தப்பு செய்ய மாட்டேன்னு நினைப்பேன் சார். நீங்கள் அன்பால் திருத்த முடியாத எதையும் பிரம்பால் திருத்த முடியாது. அதுதாங்க நிதர்சனமான உண்மை. என்ன பேச்சு பயங்கரமா. கண்ணுல தூசி விழுந்தா ஊசி வச்சு எடுப்பீங்களா? எங்க கண்ணை தூசி விழாமல் பார்த்து கொண்டால் கேட்ராக்டே வர வாய்ப்பே இல்லைங்க. யார் சொன்னீங்க? நீங்க சாரி மன்னிச்சுக்கோங்க. நீங்க 30க்கு 100 தாமா? இல்ல நானும் 30க்கு 100. 30க்கு 100 தான் ஒத்துக்கிறமா சார். கல்யாணம் பண்ண புதுசுல நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு இந்த மாப்பிள்ளை சோறு போடுவாங்க சாப்பிட. ஆமா போயிருந்தோம். ஒரு குட்டி பாப்பா அந்த வீட்டுல இருந்தது, ஒரு குட்டி பாப்பா இருந்தது. என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு, நீ என்ன படிக்கிற அப்படிங்க, நான் ஏதோ ஸ்கூல் போறேன்னு மெதுவா சொன்னிச்சு. சின்ன பிள்ளை, உனக்கு ஆனா அவனா தெரியுமா அப்படின்னாரு. அப்படின்னுச்சு. எங்க ஆ சொல்லு அப்படின்னாரு. அப்படின்னா எங்க ஆ சொல்லுனாரு. அப்படியே உட்காந்துருந்தது. சொல்லுமா ஆ சொல்லு, சொல்ல தெரியலையே அப்படின்னது. 2 தடவை கேட்டார். 3ஆவது தடவை சப்புன்னு கணத்துல ஒரு அடி அடிச்சோன்னு அப்படின்னுச்சு. இதுதான் ஆ அப்படின்னாரு. உடனே நான் அந்த பிள்ளை போங்க அப்படின்னு ஓடி வந்துருச்சு. நான் சொன்னேன், இப்படிலாம் சொல்லிக் கொடுக்க கூடாதுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க, வாமா ஆ சொல்லு அப்படின்னு. அப்படின்னா ஆ சொல்லுனே தெரியலையேன்னா உடனே பக்கத்துல இருந்து சாக்லேட் எடுத்து இந்தாண்ணே ஆ அப்படின்னா இதுதான் ஆ அப்படின்னு. நீங்க நல்ல டீச்சர்மா சார். உன்னை யோபம் வச்சுக்கோங்க, சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் மண்ணு வீடு கட்டி விளையாடுவாங்க, சோறு பொங்கி விளையாடுவாங்க, குழம்பு வச்சு விளையாடுவாங்க. ஆனா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனே என்ன விளையாட்டு விளையாடுவாங்க தெரியுமா? டீச்சர் விளையாட்டு விளையாடுவாங்க. கையில ஒரு சின்ன குச்சி, ஒரு துண்டை எடுத்து சேலை மாதிரி கட்டிக்கிட்டு சோகத்துல போய் சாக்பீஸை வச்சு எடுத்துக்கிட்டு, நான் தான் டீச்சர், நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நீங்க கேளுங்க, டீச்சர் உங்க பேர் என்னன்னு கேளுங்க. அந்த குழந்தை யார் பேரை சொல்லும் தெரியுமா? அந்த பள்ளிக்கூடத்துல 10 டீச்சர் சொல்லி தருவாங்க. எந்த டீச்சர் கனிவோடு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த டீச்சர் பேரை தான் பேரை சொல்லு சார். அந்த பிள்ளை தான் கடைசியில் அந்த டீச்சர் பேரை சொல்லுகிற ஒரு மாணவியாக மாணவனாக மாறுங்க. வகுப்பறையில் நீங்க போய் பாருங்களேன், பிடிச்ச ஆசிரியர் வகுப்புக்கு வர போறாருன்னா அந்த பசங்க எப்படி உட்காந்துருப்பாங்க தெரியுமா?
சூப்பர் ஸ்டார் படத்தை முத நாள் ஷோவுக்கு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பான். அவனுக்கு பிடிச்ச ஹீரோ சூப்பர் ஸ்டார் விடுங்களேன், காலாலாம் கிடையாது, தனக்கு பிடிச்ச ஹீரோ, தனக்கு பிடிச்ச ஹீரோவுடைய படத்தை முதல் ஷோ பாக்குறதுக்காக உட்காந்துருந்தா எப்படி உட்காந்துருப்பாங்க, அப்படி உட்காந்துருப்பான். பிடிக்காத டீச்சர் வர்றாங்கன்னா எப்படி தெரிஞ்சிடும், ஏதோ துஷ்டி வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி இப்படியே உட்காந்துருப்பான். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சார் இந்த குழந்தைக்கு ஆசிரியரை பிடித்திருக்கிறதா இல்லையாங்கிறது. கல்விங்கிறது என்னங்க, மலைவாழை அல்லவா கல்வி, நீ வாயார உண்ணுவாய் என் புதல்வின்னு பாரதிதாசன் சொன்னானே, அது வாழைப்பழம் மாதிரி ஊட்டி விடப்பட வேண்டியது, பெரும்பாலும் அடித்து காட்ட விட வேண்டியது இல்லைங்க. சும்மா 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வீட்டுக்குள்ள நுழைய முடியுதாங்க, என்னங்க இவ்வளவு கண்டிப்பா? வீட்டுக்குள்ள அன்னைக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒருத்தன் வீட்டுக்கு போறேன், அவங்க அம்மா பேசாதீங்க பிள்ளை 10ஆவது படிக்க, அவங்க அப்பாட்ட சார் பேசாதீங்க ஒரு பிள்ளை இப்படி வாயை பொத்திட்டு உட்காந்துருக்கு, என்ன பண்ண அன்னை 10ஆவது படிக்கான், என்னையா வீட்டுக்குள்ள இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு அந்த பையனை தேடுறேன், காணும் வெளியில வந்து அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். என்னடா நீ விளையாடிட்டு போட்டு படுத்துறாங்க, பைத்தியம் முடிச்சிரும் போல இருக்கு. எங்க அவங்க என்ன மதிப்பெண் எடுக்கிற எந்திரங்களா? அவங்களும் இதயம் உள்ள சின்னஞ்சிறிய மனிதர்கள்ங்க. போட்டு ஏதோ சந்தைக்கு அனுப்புற மாடுகளை விரட்டுற மாதிரி மதிப்பெண்களை நோக்கி பிள்ளைகளை விரட்டாதீர்கள். நீங்கள் கனிவோட சொன்னாலே அவங்க நல்லா வருவாங்க சார். எதையுமே நெகட்டிவா சொல்லாதீங்க. 2 அம்மா தன் பிள்ளைகளை கூட்டிட்டு ரோட்டு வழியா போறாங்க ஸ்கூல்ல விடுறதுக்கு. அங்க ஒருத்தர் குப்பை கூட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு அம்மா சொல்றாங்க, கண்டிப்பா பாரு, நல்லா பாரு, இருந்தாலும் எப்படி குப்பை கூட்டுறாரு, நீ ஒழுங்கா படிக்கலன்னா இப்படிதான் குப்பை இல்ல தான் போவ. ஆனா அடுத்த அம்மா சொன்னாங்க, பாரியா நீ மட்டும் நல்லா படிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வந்தேன்னா இவங்க வாழ்க்கையில கூட ஒரு மாற்றத்தை உன்னால ஏற்படுத்த முடியும் என்று அந்த அம்மா சொன்னாங்களே, அந்த குழந்தை தான் சிறப்பானதாக வரும். நடுவர் அவர்களே, மிகச்சிறந்த வீரனான அலெக்சாண்டர் ஒன்று எழுதினார் அவர் வாழ்க்கையிலே, இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர் காரணம், இந்த உலகம் என் கையில் வருவதற்கு என் ஆசிரியர் காரணம் என்று எழுதினார். எந்த ஆசிரியர் பாட புத்தகத்தையும் தாண்டி கனிவோடு நடத்துகிறாரோ அந்த ஆசிரியர் மாணவர்கள் எழுதுகிற புத்தகத்தில் பாடமாக இருப்பார்கள். அதற்கு கனிவுதான் காரணமாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, பெற்றோர்களே, பிள்ளைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் அடியேன்னு அன்பான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, அக்கா ரொம்ப நல்லா சொன்னாங்க. குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே டீச்சர் விளையாட்டு விளையாடுன்னு சொன்னாங்க. சரி, அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு துண்டு அப்படி கட்டிக்கும், சாக் பீஸ் எடுத்துக்கோன்னு. ஒரு விஷயத்தை அவங்க கவனிக்கவே இல்லை, எல்லா பிள்ளை கையிலயும் ஒரு குச்சி இருக்கும், ஒரு ஸ்கேல் இருக்கும். அத மட்டும் மறைச்சிட்டீங்களாமா? 30க்கு 100 மார்க் வாங்கினா அப்படித்தான் இருக்கும். ஆமா, 30க்கு 100. நல்ல பாருங்க, தரையை அடிக்கும், இதை பண்ணாத அதை பண்ணாத. ஏன்னா எங்கே திருத்த வேண்டுமோ அங்கே திருத்த வேண்டும், எங்கே கண்டிக்க வேண்டுமோ கண்டிக்க வேண்டும். அதுதான் பெற்றோர்களுடைய ஆசிரியர்களுடைய லட்சணம் என்று பிள்ளைகளுக்கு தெரிகின்றது. அதுல ஒரு கதை வேற. +1 +2 படிக்கிறவங்க வீட்டுக்குள்ள போனாலே சத்தம் போடாதுன்னு சொன்னாங்க. அந்த வீடே அவங்க வீடுதான். எங்க நம்மள மாதிரியே 30க்கு 100 மார்க் வாங்கிடுவானோடு பயந்து போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க தினமும். இப்ப ஒரு பிள்ளைக்கும் ஒரு முறை உண்டு. அடியாத பிள்ளை படியாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? எங்க குழந்தை அவங்க கட்சிக்கே வரும். சின்ன குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது எப்படி ஊட்டுறீங்க? ஒரு சொல் காவியம், அம்மாடா குடுக்கிற சாப்பிடு. ஒரு சொல் வரலாறு, அப்பாடா அங்க பாரு சாப்பிடு. முடியுமா? இதுல விட்டமின் இருக்கு, இதுல விட்டமின் டி இருக்கு, சாப்பிடு. முடியுமா? முடியாது. பூச்சாண்டி வராண்டா அப்படின்னா உடனே வாயை திறந்துடும். பூச்சாண்டிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். நீங்களா என்ன பண்றீங்க? நாளையில இருந்து குழந்தை சாப்பிடல, நான் ரேவதியா கவிதை கொண்டு வந்து விட்டுருங்க. அவங்க காவியத்தையும் வரலாறையும் விளக்குவார்கள். அப்ப குழந்தை சாப்பிடுதா இல்லையான்னு பார்க்கலாம். பட்னியா கிடக்கும். நடுவர் அவர்களே, சமீபத்துல குஜராத்ல வந்து சூரத்தை சேர்ந்த ஒரு வைர வியாபாரி, கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் மதிப்பு பெறும் அந்த வியாபாரம். அவருக்கு ஒரே ஒரு பையன், 21 வயசு, யூஎஸ்ல MBA படிக்கிறான். ஹாலிடேக்காக வந்து லீவ் நாள்னால இந்தியாவுக்கு வந்திருக்கான். அப்ப அவர் என்ன பண்றாரு, கையில 7000 ரூபாய், 6000 கோடி மதிப்புள்ள ஒரு தொழில் செய்பவர் வெறும் 7000 ரூபாய் கொடுத்து முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊருக்கு போன்னு சொல்லி கொச்சி அப்படின்ற ஊருக்கு அனுப்புறாரு. அந்த பையன் இங்க வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் யாருமே தெரியாம அங்கங்க சின்ன சின்ன வேலை பார்த்து பொழைச்சிருக்கான் சார். பொழைச்சிட்டு திரும்பி போறான். அவங்க அப்பா சொல்றாரு, நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னா, அவனுக்கு உலகம் தெரியணும் சார். செல்லம் கொடுத்துக்கிட்டே இருந்தா அவனால என்னோட தொழிலை பார்த்துக்க முடியாது, அவனுக்கு உலகம் தெரிய வேண்டும், அதனால இப்படி அனுப்பிச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப யோசித்து பாருங்க, அவர் நினைச்சிருந்தா கனிவோடு பேசி இருக்கலாம். ஆனா அவர் இப்படி பண்ணல. ஏன்னா கனிவு என்பது நீச்சலை சொல்லித்தரும், ஆனால் கண்டிப்பு தான் எதிர் நீச்சலை சொல்லித்தரும். அருமையா, எதிர்நீச்சல் போடுங்கம்மா. பாலச்சந்தர் படம் எடுத்திருக்காரு. அவங்க சொன்னாங்கல்ல, விளையாடும் போது செத்து போயேன் அப்படின்னு. விளையாடும் போது கனிவாக இருக்க வேண்டும். தலைப்பு வந்து விளையாடும் போது கண்டிப்பா இருக்கணுமா, கனிவா இருக்கணுமா? தலைப்பு வழி நடத்தும் போது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு வைர வியாபாரியை வழி நடத்தும் போது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று தானே சொல்கிறார். ஏன்னா முதல் அதட்டல் அப்படின்றது, ஒரு பயமுறுத்தல்ன்றது வீட்டுக்குள்ள இருந்து வரணும் சார். இன்னைக்கு மனோதத்துவ நிபுணர்கள் அப்படிதான் சொல்றாங்க, வீட்டுக்குள்ள இருந்து வரணும். ஒருவேளை வராம போச்சுன்னா வெளி உலகம் வந்து அடிக்கும், அப்ப பிள்ளையால தாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பழக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அப்பதான் மனசு பக்குவப்படும் என்று சொல்கிறார்கள்.
இன்னும் சொல்ல போனா குழந்தை ஏதாவது கேட்டா உடனே வாங்கி தராதீங்க, முடியாதுன்னு சொல்ல பழக்குங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளே ஒரு நாள் விரதம் இருக்கிறோம், வயிறு நம்ம பிள்ளை மாதிரி தானே, அதுக்காக தானே வாழ்றோம். அது கேட்டுக்கிட்டே இருக்கு, தரமாட்டோம்னு சொல்றோம். கடைசியில அடுத்த நாளும் அன்னைக்கு சாயங்காலமும் சாப்பிடும் போது அந்த சாப்பாடு எப்படி இருக்கு? அமிர்தம் மாதிரி இருக்கா இல்லையா? காந்தி அதைத்தான் சொல்லுவாரு, விரதங்கள் எல்லாம் புலன் அடக்கத்திற்கு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், புலன் நுகர்வுக்கும் கூட விரதங்கள் வேண்டும் என்று காந்தி சொல்வார். ஒரு குழந்தை வந்து வேண்டாம், ஒரு குழந்தை கேட்கும் போது வேண்டான்னு சொல்லும் போது அதை அடக்குவதற்காக மட்டுமல்ல, இன்னும் இந்த உலகத்தை ஆழமாக அனுபவிப்பதற்காகவும் கூடத்தான். அவங்க நிறைய சொன்னாங்க கனிவுன்னு. ஒண்ணுதான், கனிவு என்பது செல்லமான குழந்தைகளை உருவாக்கும், கண்டிப்பு என்பது ஒழுக்கமான குழந்தைகளை உருவாக்கும். வெரி குட். இன்றைய சமூகத்திற்கு செல்லமான குழந்தைகளை விட ஒழுக்கமான குழந்தைகள் தான் வேண்டும். இங்க சின்ன பையன் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், திருடுறான்னு வச்சுப்போம். அந்த வயசுல எல்லாம் நடக்கிறதா செய்யும். ஒரு 10 ரூபா எடுத்துட்டு போறான், என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? சொன்னா அது தவறுன்னு அந்த பையனுக்கு புரியும், ஆனா அடுத்த தடவையும் செய்வான். பட்டுன்னு ஒரு அடி அடிச்சாதான் நாம அந்த தப்பு செய்யறோம்னு அவனுக்கு புரியும். ஏன்னா எல்லா கலைகளுக்கும் சிற்பக்கலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்ற கலைகள் எல்லாம் என்ன வேணுமோ அதை வைப்பாங்க, சிற்பக்கலையில என்ன வேண்டாமோ அதை வெட்டி போடுவாங்க. ஆசிரியர்களும் பெரியவர்களும் அப்படித்தான், பெற்றோர்களும் அப்படித்தான். சிற்பிகளை போல அதை விட்டுட்டு நல்ல எண்ணெய் தடவி ஒத்தி எடுத்துக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் பாறாங்கல்ல தான் இருக்கும். நிறைய சொன்னாங்க பகவான் என்ற ஆசிரியர் பத்தி எல்லாம் உண்மை. ஆனா இன்னொன்னு யோசித்து பாருங்க, நம்ம பொதுவாவே வந்து உறவுகளுக்குன்னு ஒரு அழகுண்டு. உரசல்கள்ல தொடங்குற உறவுகள் ரொம்ப நாள் நீடிச்சு நிலைக்கும். அதனாலதான் படத்துல கூட மோதலுக்கு அப்புறம் காதல் வரதா காமிப்பாங்க, சுவாரஸ்யமா இருப்பதற்காக. காலேஜ்ல கூட உண்டு. ஃபர்ஸ்ட் டே வந்து நம்மள அழ வச்சு ரேக் பண்ண சீனியர் தான் அவன் காலேஜை விட்டு வெளியே போனா கூட நம்மளோட ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணுவான். அது போலதான் ஆசிரியர் மாணவர்கிடையே இருக்கின்ற பந்தமும் கூட. நீங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கீங்க? மனசுல கை வச்சு சொல்லுங்க, ஆசிரியர்னா யார் ஞாபகம் வராங்க? நீ ஹோம்வொர்க் பண்ணலையா? இம்போசிஷன் எழுது. நீ இதை கொண்டு வரலையா? போ கிளாஸ்க்கு வெளியே போய் முட்டி போடு. ஒழுங்கா தமிழ் வரல உனக்கு, முழங்கையிலே அடிப்ப அப்படின்னு சொன்ன அந்த ஆசிரியர் தான் கண் முன் வந்து நிற்பார். ஏன்னா நமக்கு அப்ப இம்சையா தான் இருந்திருக்கும், இம்சை அரசின்னு கூட பேர் வச்சிருப்போம். நான் இப்ப யோசிச்சு பார்த்தா அப்ப அப்படி பண்ணலன்னா இன்னைக்கு நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் இல்ல அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? சில கனிவான ஆசிரியர்களை உடனே கட்டிக்கொள்ளணும்னு தோணும். ஆனா சில கண்டிப்பான ஆசிரியர்களை தான் வாழ்க்கை முழுக்க நம்முடைய நினைவடுக்குகளிலே நாம் கட்டி வைத்திருப்போம். சேஷாத்ரி என்ன ரொம்ப பயங்கரமா பேசினார். பாட்டி தாத்தா எல்லாம் வந்து கனிவா பாத்துக்கலையா? தயவு செஞ்சு இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிடாதீங்க வெளியே போய். ஏன்னா அவங்க பெரும்பாலும் பிள்ளைகளை விட வள்ளி கோலங்கள் இதை தான் பாக்குறாங்க. வாணி ராணி வேற முடிஞ்சு போச்சு. இதுல வேற வந்து அவங்க 2 பேருமே ஒண்ணு சொன்னாங்க, அனுகிரகம் ஆலயம் அன்பு தானே கனிவு தானே. சேஷாத்ரி என்னவும் சொன்னார், இந்த உலகமே ஒரு பள்ளிக்கூடம் தானே, கற்க தானே வந்திருக்கும். ஒண்ணுதான், கடவுள் வந்து எல்லா நேரமும் கனிவோடு சந்தோஷத்தையே வைத்துக் கொள்ளு சொல்லி விட்டு இருந்தாரா? அப்பப்ப துன்பங்கள் வருது இல்ல, அப்பப்ப அடி வாங்குறோம் இல்ல, வெயில் அடிக்குதுல. ஏன்னா வெயில் அடிச்சாதான் மழை வரும். வெயில் அடிச்ச பிறகு வந்த மழைக்கு தான் வந்து நமக்கு முக்கியத்துவம் இருக்கும். அதனால கடவுள் கூட கண்டிப்பானவர் தான்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அவர் கண்டிப்பான முதலாளி. அவர் வந்து சொன்னாரு, சேஷாத்ரி அண்ணா வந்து ஒரு செல்லமான குழந்தை. இப்ப வரைக்கும் இன்னைக்கு நாங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம், அவங்க வீட்டுல இருந்து இவ்வளவு பெரிய பேக் பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க, உள்ள மெடிக்கல் கிட்லாம் இருக்கு. எதுக்கு வச்சிருக்காருன்னே தெரியல. ஏன்னா ஆனா அவர் அப்பப்ப டாக்டர் வேலை பாக்குறாராம். தான் பேக் இன்னும் தானே பேக் பண்ணிக்க தெரியல. அவ்வளவு கனிவா வீட்டுல இன்னும் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க.